உங்க எல்லாருக்கும் நான் ஒரு ஸ்டோரி கேமரா தானே தெரியும். அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஹாய் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெறும் பிடிஜி நான் உங்க பிடிஜி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டோரி கேமரா எங்களுக்கு பின்னாடி இருக்கிற சோக கதைகளை பத்தி இந்த வீடியோல நம்ம பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஸ்டோரி கேமரா எங்களுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 விஷயத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ முதல்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அன்ஸ்கிப்பபிள் கட்சின்ஸ். ஒரு ஸ்டோரி கேமரா நாங்க கேம்ஸ்ல எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துல ஒண்ணுதான் கட்சின்ஸ். ஓகேவா? அந்த ஒரு கட்சின் எப்படி இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு கேம்ல பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வேர்ல்டோட பியூட்டியை காட்டுறதுக்கு ஒரு லாங் ஷாட், அப்படியே ஜூம் அவுட் ஜூம் இன் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோ மோஷன்ல இருந்துச்சு அப்படின்னா, எஸ்தட்டிக்கா இருந்துச்சுன்னா ஓகே. அதையும் தாண்டி இன்னும் ஒரு விஷயம் எப்படி அப்படின்னா, ஒரு இன்டென்ஸான பேட்டில் ஒரு கட்சின் கொடுத்து நம்மள கேமர்ஸை பாத்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு கட்சின். இந்த மாதிரி விஷயங்கள் தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரி கேமர்ஸ் எதிர்பார்க்கிறோம். நிறைய கேம்ஸ்ல இது இருக்கு. சில கேம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு மாத்தி மாத்தி பேசுறதே காமிச்சிட்டு இருப்பானுங்க. எதுக்கு பேசுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நமக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா தெரியாது. சம்மந்தம்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சபதல பாடவும் செய்வேன். சேலையில வீடு கட்டவா நீங்க பண்ணுங்க, நானும் பண்ணுவேன். ஸோ அதுல ஸ்டோரியை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்றதே பாத்தீங்கன்னா பெரிய டாஸ்கா இருக்கும். இதுல நம்ம எங்க போய் கேமை என்ஜாய் பண்றது சொல்லுங்க. சில கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மாத்தி மாத்தி பேசுறதே உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும். இன்ஃபேக்ட் இதுல மோசமான விஷயம் என்னன்னா, நீங்க கேமை இன்னும் விளையாடவே ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஓப்பனிங்குள்ள போகணும்னாலே இந்த மாதிரி கட்சினை பாத்தீங்கன்னா உள்ள வச்சிருப்பாங்க. ப்ரோ உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் ஆக்ஷன் கேமை ஏத்தனது சண்டை செய்யறதுக்கு. இப்படி நீங்க மாத்தி மாத்தி பேசுறத கேட்கறதுக்கு இல்ல. இப்ப இருக்கிற கேம்ஸ் எல்லாம் ஓகே. பட் பழைய கேம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டைம் செத்துட்டீங்க அப்படின்னா ரீஸ்பான் பாயிண்ட்னு ஒண்ணு கொடுப்போம். அது அந்த கட்சினுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த 5 நிமிஷம் மறுபடியும் உட்காந்து அந்த கட்சினை ஃபுல்லா பார்த்துட்டு தான் மறுபடியும் கேம்குள்ள போக முடியும். மாநாடு படத்துல சிம்பு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்றது இப்ப புரியுது. அந்த கட்சின் ரிப்பீட். அடுத்ததான் நம்ம கட்சின் ரிலேட்டடான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். ஸ்கிப் தான் பண்ண விட மாட்டீங்க, அட்லீஸ்ட் பாஸ் பண்ணவாச்சு விடுங்களேண்டா அப்படின்னு கேட்கற மாதிரி நிறைய கேம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கட்சினை பாஸ் கூட பண்ண முடியாது. இப்ப நான் பாத்தீங்கன்னா ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கேன். அதுல கட்சின் வருது. எங்க அம்மா டே இங்க வாடா அப்படின்னு திடீர்னு கூப்பிடுறாங்க. அப்படியும் இல்ல, முக்கியமான இடத்துல ஒரு மெசேஜ் வருது. வராது, இருந்தாலும் சொல்றேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? கேமை பாஸ் பண்ணிட்டு நான் போகணும். சரின்னு பாஸ் பண்ணலான்னு பார்த்தா பாஸ் பண்ற ஆப்ஷனே அங்க இருக்காது. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா கட்சினை விட்டுட்டோம்னா கதை புரியாது, கூப்பிடுறதை விட்டோம்னா அடுத்து என்ன நடக்கும்னே தெரியாது. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நான் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. இப்படிதான் நண்பர்களே, டைனஸ்டி வாரியர்ஸ்னு ஒரு கேம் இருக்கு. அதுல ஓப்பன் பண்ணோடனே ஒரு 5 நிமிஷத்துக்கு கட்சினோடும் அதை பாஸ் பண்ண முடியாது. அந்த கேமை நான் ஓப்பன் பண்ணும் போதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒண்ணு என்ன தடுக்கும். நானும் அந்த கட்சினை பாஸ் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு கேம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். இப்ப அந்த கேமு என் கம்ப்யூட்டர்ல எதுக்கு இருக்கு அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியா நிக்குது. அது எதுக்கு இருக்கு அப்படின்றது எனக்கும் தெரியல, கம்ப்யூட்டருக்கும் தெரியாது. அடுத்ததா இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு டெசிஷன் மேக்கிங். இது ஸ்டோரியில ஒரு இமோஷனை கொடுக்கறதுக்காக வைக்கிறாங்க. இந்த டெசிஷன் மேக்கிங் நான் தப்பு சொல்லல. இந்த டெசிஷன் மேக்கிங்னால என்னென்ன நடக்குது அப்படின்றத நான் சொல்றேன் கேளுங்க. எனிவே நீங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ்ல எந்த ஒரு பெரிய சேஞ்சுமே ஏற்படுத்தாது ஸ்டோரியில. பட் சில கேம்ஸ் இருக்கு, நீங்க எடுக்கிற டெசிஷன்ல ஒரு உயிர் போகணுமா இல்ல உயிர் பொழைக்கணுமா, இல்ல இந்த உயிர் பொழைக்கணுமா இந்த உயிர் பொழைக்கணுமான்ற அளவுக்கு நீங்க டெசிஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிறதுக்குள்ள மைண்ட்ல பாத்தீங்கன்னா நீ எல்லாம் இன்னும் ஏன்டா உயிரோட இருக்க, பேசாம போய் சேர்ந்து அவனாவது கடைசி வரைக்கும் தண்டு சோரத்துன்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு அப்படின்ற அளவுக்கு நம்மளை யோசிக்க வச்சிருவாங்க அந்த டெசிஷன் மேக்கிங்ல. அதுவும் கோஸ்ட் ஆஃப் சுஷிமா எண்டிங்ல காப்பாத்தலாமா வேணாமா அப்படின்னு கேட்ட மாதிரி ஒரு டெசிஷன் நம்ம கிட்ட கொடுத்தாங்கன்னா ஈஸியா நம்ம ஒரு டெசிஷனுக்கு வந்துடலாம். ஆனா இதுவே லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி இவனை காப்பாத்துறியா அப்படின்னு ஒரு கேள்வியை கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அதை யோசிச்சு டிசைட் பண்றதுக்குள்ள ஒரு யுகமே தேவைப்படும். கேம் தானே, கேம்குள்ள இருக்கணுங்க என்ன ஃபீலிங்கா இருக்க போகுது, ஏதாவது ஒரு டெசிஷனை சட்டுன்னு எடுக்க வேண்டியது தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா தப்பான முடிவை எடுத்து ஒரு என்பிசியை ஹர்ட் ஆயிடுவோனுங்களோ அப்படின்னு பயப்படுற ஆளுங்க நாங்க. அடுத்ததா ஸ்டோரி கேமரா எங்களுக்கு இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா சேவ் ஃபைல். என்ன ப்ரோ 2025 வந்துருச்சு, எத்தனை கிளவுட் இருக்கு, சேவ் ஃபைல் ஒரு பிரச்சனையா நீங்க நினைக்கிறீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா நாங்க லோ பட்ஜெட் கேமர்ஸ்.
நாங்கள் விளையாடுறது ஒரு ஃபிட்கெல்ல ஒரு கேமை ஏற்றி விளையாட போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து யாரும் கொடுக்க போகிறது இல்லை. அதான் ஆட்டோ சேவ் இருக்குல்ல, சேவ் ஃபைல் கிராஸ் ஆனால் என்ன, ரீசெண்டாக இருக்கிற ஃபைலில் லோட் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் விளையாட ஆரம்பித்த கேமு Shut up, Ken. Sit down. நான்லாம் GTA Vice City விளையாடும் போது அந்த கேம்ல இருக்கிறதே வெறும் மேனுவல் சேவ் மட்டும்தான். ஆட்டோ சேவ்ன்ற ஒரு ஆப்ஷனே அதுல இல்ல. நான்லாம் ஒவ்வொரு மிஷினையும் முடிச்சுட்டு போய் மேனுவல் சேவ் பண்றதே ஒரு வேலையா வச்சுட்டு இருந்தேன் நான். ஸோ இப்போ கூட ஒரு ஸ்டோரி கேமரை பிடிச்சிட்டு வந்து நீங்க ஆட்டோ சேவ் பிடிக்குமா மேனுவல் சேவ் பிடிக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா எங்க எல்லாருக்கும் பிடிச்சது மேனுவல் சேவ் தான். ஸோ இப்போ கொஞ்சம் வந்து சீரியஸான பிரச்சனையை பத்தி பேசலாம். இந்த பிரச்சனையை வந்து ஆக்சுவலா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஆனா இதை கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை. கேமர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வன்மையா கண்டிக்கிற ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை தான். ஆக்சுவலி சூசைட் ஸ்குவாட் கில்ஸ் த ஜஸ்டிஸ் லீக் அப்படின்னு சொல்லிட்டு 2024 ஒரு கேம் வந்துருந்துச்சு. அந்த கேம் தான் வந்து பாத்தீங்கன்னா லைவ் சர்வீஸ்ல வந்து ஒரு ஃபேமஸான கேமா இருக்க போகுது அப்படின்னு நான் நினைச்சது. அந்த கேமை பத்தி நான் நினைச்சேன். ஒரு ஸ்டோரி கேமரா எங்களுக்கு வந்து ஒரு கேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் முடிச்சோம் அப்படின்னா ஒரு ஃபீல் கிடைக்கணும். ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். படம் வந்து 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஒரு கேம் விளையாண்டிங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 10 மணி நேரம் 20 மணி நேரம் வரைக்கும்லாம் கேம் இருக்கு. அதுவே இந்த ஆர்டிஆர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அது ஒரு காவியம். அதாவது 30 மணி நேரம் கேம் அதில் இருக்கு. 30 மணி நேரத்துக்கான ஸ்டோரி அதில் இருக்கு. 30 மணி நேரத்துக்கான கண்டென்ட் அதில் இருக்கு. அந்த எண்டு வந்தனால தான் கேமர்ஸ்க்கு வந்து அந்த ஃபீல் ஆச்சு. ஒரு 10 மணி நேரம் 20 மணி நேரம் 30 மணி நேரம் ஒரு கேம் விளையாடுறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு இம்பேக்ட் வந்து அந்த கேம் வந்து ஸ்டோரி முடிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் இருக்கும். பட் லைவ் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படி பண்ணுறது இல்லை. லைவ் சர்வீஸ் அப்படின்றது ஒரு கேமை முடிக்காமையே அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸாக தான் டெவலப்பர்ஸ் பார்க்குறாங்களோன்னு எனக்கு ஒரு தாட் வந்து இருந்துகிட்டே இருக்கு. பப்ளிஷர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இதுக்குள்ளே நீங்கள் முடிச்சாகணும் அப்படின்னு. பட் அந்த டைமில் வந்து அந்த கேமை முடிக்க முடியலைனாலோ இல்லை இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னாலோ முடிச்ச வரைக்கும் ஒரு கேம் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம், கேட்டால் லைவ் சர்வீஸ்ன்னு சொல்லிக்கலாம், அப்புறம் அப்டேட் விட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சான்ஸாக தான் டெவலப்பர்ஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. லைவ் சர்வீஸ் கேமை விளையாடுறதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் தேவை. ஸோ ஒரு இன்டர்நெட் இல்லை அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேயர் கேம்ஸுக்கான மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? அந்த சிங்கிள் பிளேயர் கேம்ஸையே நீங்கள் விளையாடுறதுக்கும் இன்டர்நெட் இருந்தால் தான் உள்ளே விடுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த பிளேயர்ஸ் நான் ஆன்லைன் கேம்ஸே விளையாடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜம்ப் ஆயிட மாட்டாங்களா? இதுதான் என்னோட கேள்வி. இது வந்து ஒரு ஸ்டோரி கேமோட வேல்யூ வந்து கம்மி பண்ணிடும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி ப்ரோ, இதெல்லாம் எனக்கு பிரச்சனையாக தெரியல, நான் வந்து ஒரு லைவ் சர்வீஸ் கேம் தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வாங்குறீங்க. அந்த லைவ் சர்வீஸ் கேமில் வந்து திடீர்னு ஒரு நாள் டெவலப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சம்பளம் பத்தலை, நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு ஒரு நாள் மெயின்டைன் பண்ணலைனாலும் அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் உள்ளே விட மாட்டாங்க. சர்வர் மெயின்டெனிங் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ளே விட மாட்டாங்க. ஸோ அந்த டைம் ஃபுல்லாகவே உங்களால் விளையாட முடியாது. அதுவே திடீர்னு ஒரு நாள் நாங்கள் வந்து இதுக்கு மேலே எங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது, ஃபண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியாகவே ஷட் டவுன் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன நிலைமை அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அப்படி ஷட் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கேமுக்கான வேல்யூ என்ன அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. இந்த வீடியோல ஒரு ஸ்டோரி கேமரோட கதறல்ஸை வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. வேதனை இருக்கே அந்த வேதனை யாரு வேணாலும் மறக்கலாம், நீ மறக்கலாம். இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் நண்பர்களே.